மாநகராட்சி ஆணையர் அவர்களை வரவேற்புடன் இன்றைக்கு இந்த நிகழ்வில் வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்று உரையாற்றும்படி மாநகராட்சியினுடைய மாநகர நல அலுவலர் மருத்துவர் திருமிகு பிரதாப் குமார் அவர்களை வரவேற்புரை ஆற்றும்படி உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கரவொலி எழுப்பி இந்த நிகழ்ச்சியினை உற்சாகப்படுத்தும்படி அரங்கிலே இருக்கின்ற அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கரவொலியை கேட்டு பெறுவது தமிழ் பண்பாட்டினுடைய முறை அல்ல. எனவே நீங்கள் எப்பெல்லாம் கைத்தட்டுன்னு தோணுதோ தாராளமாக கைத்தட்டுங்க, யாரும் தடை போட மாட்டாங்க. ஏனென்றால் இந்த மேடையில் இருக்கின்றவர் தமிழகத்தினுடைய நக்கீரனார் வந்திருக்கின்றார். நக்கீரனார் அவர்கள் இறைவனுக்கே பாடம் சொன்ன நக்கீரனார் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து வகையிலும் மக்களை வழிநடத்துகின்ற மிக சீரிய பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நம்முடைய சொல்வேந்தர் அவர்களுடைய இந்த சிறப்பு நிகழ்வை வழங்குவதற்கு உங்களுடைய கரைவொலி மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று கேட்டுக்கொண்டு வரவேற்புரை நிகழ்த்தும்படி அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கங்கள். வெயிலூரான வேலூரில் 3ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் நன்மக்களுக்கும் வேலூரின் மேன்மை பொருந்திய இங்கு நடைபெற இருக்கும் அறிவு சொற்பொழிவை காதுகளிலும் மனங்களிலும் கேட்க வந்திருக்கும் உங்களுக்கும் என் வணக்கங்கள். என் எண்ணங்களை மற்றோருக்கு பகிர உதவும் நம் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். கண்களுக்கும் எண்ணங்களுக்கும் விருந்தாக அமையும் இந்த புத்தக கண்காட்சிக்கு வித்தாக அமைந்த தமிழக அரசுக்கும் செம்மையாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்தின் கரங்களாக விளங்கும் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் என் நன்றிகள். புத்தகங்களின் அறிவை கற்று அதில் அனுபவத்தின் உணர்வோடு கலந்து நமக்கு வழங்க இருக்கும் இன்றைய சிறப்பு பேச்சாளர்கள் குடியாத்தத்திலிருந்து கிளம்பி முற்போக்கு கலைஞராக விளங்கும் முல்லைவாசன் அவர்கள் இன்று நம்மிடையே பாலாரும் வளம் பாய்ச்சிய இலக்கியங்கள் என்ற தலைப்பில் தன் மேன்மிக்கு கருத்துக்களை வழங்க வந்திருக்கிறார். இவரை வரவேற்று மகிழ்கிறேன். படித்த முட்டாள், இதில் நானும் ஒருவனா என்று என்னை கேள்வி கேட்க வைத்திருக்கும் இந்த தலைப்பில் தனது சிந்தனை சாரலில் நம்மை நனைய நம்மோடு உரையாட சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்களை வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி தர இருக்கும் நமது வேலூர் மாநகராட்சியின் ஆணையாளர் அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். நன்றி நவில இருக்கும் உதவி ஆணையர் திருமதி ஜபகனி அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். இங்கு பல காலியான சேர்கள் இருக்கைகள் இருந்தாலும் இங்கு காலியான மனங்கள் இல்லை என்ற நம்பிக்கையோடு இந்நிகழ்வின் கருத்துக்களை உள்வாங்கி நம் வாழ்வை செம்மைப்படுத்த ஆவலாக காத்திருக்கும் அனைத்து பார்வையாளர்களையும் ஊடக நண்பர்கள், அரசு அலுவலர்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவரையும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய மாநகராட்சியுடைய ஆணையர் தலைமை உரை வழங்குவதற்கு முன்னதாக வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களுக்கு நம்முடைய மாவட்ட நூலகர் திருமிகு பழனி அவர்கள் நூலினை நினைப்பரிசாக வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். முதலிலே கலைமாமணி சொல்வேந்தர் திரு சுகிசிகம் அவர்களுக்கு மாவட்ட நூலகர் அவர்கள் நூலினை நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக நம்முடைய ஆணையர் அவர்கள் பாலாறு வளம் பாய்ச்சிய இலக்கியங்கள் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள கவிஞர் முல்லைவாசன் அவர்களுக்கு நூலினை நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிப்பார்கள்.
மாவட்ட ஆணையருக்கு கொடுக்குறீங்களா? நம்முடைய ஆணையாளர் அவர்களுக்கு மாவட்ட நூலர் அவர்கள் நூலினை நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். வரவேற்புரை வழங்கிய மருத்துவர் பிரதாப் குமார் அவர்களுக்கு மாவட்ட நூலகர் அவர்கள் நூலினை நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய ஆணையர் அவர்கள் தலைமை உரை ஆற்றும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றேன். மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்கள். வேலூர் மாநகரத்தில் இந்த கோட்டை பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த 3வது புத்தக கண்காட்சி விழாவிற்கு வருகை தந்து சிறப்பாக நம்மிடையே நம்முடைய செயல்பாடுகளை மிகச் செம்மைப்படுத்தும் வண்ணம் நம்மிடையே உரையாற்ற வந்திருக்கும் திரு கவிஞர் முல்லைவாசன் மற்றும் கலைமாமணி சொல்வேந்தர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் என்னுடன் பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கலைமாமணி சொல்வேந்தர் அவங்களோட ஏர்லி 20s எனக்கு நல்லா தெரியும். திருப்பூரில் ஐயப்பன் கோவிலில் 85லேருந்து 87 வரைக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குவார்ட்டர்ஸ், கமிஷனர் குவார்ட்டர்ஸு, அதில் நாங்கள் இருந்தோம். எங்கள் அப்பா கமிஷனராக இருக்கும்போது அப்போ சார் முதல் வருஷம் நாங்கள் அங்கே இருக்கும்போது சாரோட குரலை கேட்டு நாங்கள் சாருக்கு வச்சுருக்கிற பேர், என்னோடய சிஸ்டர்ஸ் 3 பேர், எல்டர் சிஸ்டர், நாங்கள்லாம் சேர்ந்து சாருக்கு வச்ச பேர் காந்த குரல் அப்படின்னு சொல்லி வச்சோம். அப்போ என்னென்னா ஐயப்பன் கோயிலுக்கு எங்கள் அம்மா சிஸ்டர்ஸ் எல்டர்ஸ், அதனால் பர்மிட் பண்ண மாட்டாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு நீங்களாம் போகக்கூடாது அப்படின்னு. எனக்கு மட்டும் பர்மிஷன் இருக்கும். அதுவும் எப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகலான்னா என் சிஸ்டர்ஸ் எல்லோரும் சாமி கும்பிடக்கூடிய நாட்களாக இருந்தால் மட்டும்தான் நான் ஐயப்பன் கோயிலுக்கு போகலாம். அப்போது அந்த 10 நாள் சார் உரையாற்ற வருவாங்க. அந்த நாட்களில் போய் முன்னாடி உட்காந்து சார்கிட்ட சாரோட உரைகளை கேட்டிருக்கேன். அப்படி போக முடியாத நாட்களில் எங்கள் வீட்டுக்குள்ளே கொய்யா மரம் இருக்கும். அந்த கொய்யா மரத்தில் ஏறி நின்று பார்த்தா ஐயப்பன் கோயில் தெரியும். ஸோ அதில் சாரோட குரலை கேட்டு அவரோடதெல்லாம் அப்போ இந்த மாதிரிலாம் மைக்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்டர்ஸ், கட் அவுட்ஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க. அந்த இதில் அந்த கோவிலில் சிறப்புரை நடக்குது அப்படிங்கிறது அந்த கோவில் சுவத்தில் எழுதியிருப்பாங்க. அப்படி தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஸோ அப்போ போய் அந்த பேரெல்லாம் பார்த்து, ஸோ அடுத்த வருஷம் அந்த 10 நாள் சார் எப்போ பேச வருவாங்க அப்படிங்கிறத 3 இயர்ஸ் அங்கே இருக்கிற 3 இயர்ஸும் கேட்டு ரசிச்சிருக்கோம். அடுத்ததாக இதே ஒரு நிகழ்வாக தஞ்சாவூரில் சார் பேச வந்திருந்தாங்க அரண்மனை வளாகத்தில். அப்போ நான் தஞ்சாவூர் மாநகராட்சி ஆணையராக இருந்தேன். அப்போ சாரோட இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு எனக்கு கிடச்சிது. இப்போ மறுபடியும் அது எனக்கு கிடச்சிருக்குது. உண்மையிலேயே நம்ம சாரை நிறைய புக்ஸில் படிச்சிருக்கோம். நேரடியாக பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு இன்னுமே புல்லரிக்குது. மறுபடியும் ஒரு சாரோட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்குது. அதே மாதிரி இந்த புத்தக கண்காட்சிக்கு வரும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த புத்தகத்தில் கண்காட்சியில் நம்ம பார்க்கக்கூடிய ரைட்டர்ஸ், சுஜாதாவோட ஸ்ரீரங்கத்து தேவதைகள், அடுத்தது பாலகுமாரனோட கதைகள், இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்மளோட ஏர்லி டேஸ், அதாவது எக்ஸாம், ஸ்கூல்ஸில் எக்ஸாம் இருக்கும், காலேஜில் எக்ஸாம் இருக்கும். பட் அந்த கதை புக்கு கிடச்சிருச்சுன்னா முதல்ல அதை படித்து முடிச்சுட்டு தான் எக்ஸாமுக்கே படிக்க உட்காருவோம். அம்மா நல்லா அடிப்பாங்க, திட்டுவாங்க. பட் அத்தனையும் பொறுத்துக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டே நம்மளோட லைஃப்பை நம்ம நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கு நம்மிடையே மிக சிறப்பாக உரையாற்ற வந்திருக்கும் நமது ஐயா அவங்களோட உரையை கேட்கறதுக்கு நானும் உங்களோட ஈகராக காத்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம். ஆணையர் அவர்களுக்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சொல்வேந்தர் அவர்களுடைய அருகிலே அமர்ந்து அவருடைய பேச்சை கேட்பது என்பதும், அவர் அருகிலே அமர்ந்து கடந்த நாட்களில் அவர் நினைவுகளில் இருந்த அந்த செய்திகளை எல்லாம் இன்று பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்வேந்தர் அவர்கள் வருகை என்பது புத்தக திருவிழாவிலே வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் முதலாம் ஆண்டு.
கடந்த சில ஆண்டுகள் நாம் முயற்சித்தோம், அவரை நம்மால் வரவேற்க முடியவில்லை. அவருக்கு நேரம் கிடைத்திருக்கும், ஆனால் நமக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதுதான் இந்த ஆண்டு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பேச்சாளர்கள் இன்னார் இன்னார் உறுதி செய்த பிறகு தான் நான் தேதியை முடிவு செய்வேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டார்கள். இவர்கள்லாம் வந்தால் தான் மாலை நேர நிகழ்வுகள், இல்லைன்னா இல்லை, வெறும் புத்தகத்தை மட்டும் நீங்கள் கண்காட்சி வச்சுட்டு போயிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனவே தான் நம்முடைய மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர்கள் அவர்களுடைய ஆணையின் பேரில் சிறந்த பேச்சாளர்களை உறுதி செய்து நம்முடைய மாவட்ட நூலகர் அவர்கள் இந்த சிந்தனை அரங்கத்தை அமைத்திருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்விலே முதலாவதாக நம்முடைய மண்ணின் மைந்தன் கவிஞர் முல்லைவாசன் அவர்கள் சிறப்புரையாற்ற வருகை தர உள்ளார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம்தான். அவர் அறிமுகத்திலே என்னுடைய நண்பன், தமிழ் ஆசிரியர், குடியாத்தத்திலே பிறந்து தன்னுடைய நெசவ குடும்பத்திலே நெசவோடும் கவிதையோடும் வாழ்ந்தவர். தமிழ்தான் அவருக்கு பிடித்த உணவு என்கின்ற வகையிலே தமிழகத்தினுடைய வேலூர் மாவட்டத்தினுடைய ஒன்றுபட்ட மாவட்டத்தினுடைய பல கவிஞர்களை உருவாக்கிய ஒரு வழிகாட்டியர். கடந்த 20 ஆண்டுகளாக தமிழ் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். 3 கட்டுரை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதேபோன்று 8க்கு மேற்பட்ட கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். 32க்கு மேற்பட்ட கவிதை கட்டுரை எழுதும் பயிற்சிகளை நடத்தியிருக்கின்றார்கள். எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இன்றைக்கு